டிவிகே ஆட்சியில ஒயின் ஷாப்பை நிரந்தரமா மூட முடியுமா? இதுக்கு பதில் தெரியணும்னா முதல்ல தமிழ்நாட்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ பார்த்தாகணும். இதை ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு நம்ம அரசுக்கு 125 ரூபாய் செலவுக்காக தேவைப்படுது. அதுல 35 ரூபாய் அரசு ஊழியர்கள் அண்ட் டீச்சர்ஸ் சம்பளத்துக்கும், 38 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, விலையில்லா ரேஷன் அரிசி, 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட் போன்ற திட்டங்களுக்கு தேவைப்படுது. மற்றும் சில செலவுகளுக்குன்னு சேர்த்து மொத்தமா 125 ரூபாய் செலவாகுது. ஆனா வருமானம் 100 ரூபாய் தான். அதுல 38 ரூபாய் ஜிஎஸ்டி ஷேர் மூலமும், 16 ரூபாய் டாஸ்மாக் ஒயின் ஷாப் இன்கம் மூலமும், மற்ற வரிகள் அண்ட் வருமானம் மூலமும் 100 ரூபாய் கிடைக்குது. இந்த 25 ரூபாய் நிதி குறைவுக்கு அரசு மீண்டும் கடன் வாங்குற நிலைமையில தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில டிவிகே இல்ல, வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒயின் ஷாப்பை முழுசா பேன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கம்பாரிசன் சொல்லட்டுமா? உலகத்திலேயே அதிக இன்கம் வரும் டோர்னமெண்ட்ல IPL 2வது இடத்துல இருக்கு. ஒரு நாள் மேட்ச் டெலிகாஸ்ட்ல மட்டும் சுமார் 148 கோடி ரூபாய் வருமானம் வருதான். ஆனா தமிழ்நாட்டுல டாஸ்மாக் மூலமா மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியா 150 கோடி ரூபாய் வருது. அப்படி இருக்க இதை எப்படி பேன் பண்ணுவாங்க? அதனால மாற்று வருமானம் கண்டுபிடிக்கிற வரை ஒயின் ஷாப்பை நிரந்தரமா மூடுறது எந்த கட்சிக்கும் ஈஸி கிடையாது. ஆனா 2 வழி இருக்கு. அத டிவிகே செஞ்சாங்கன்னா நாளைக்கே கூட ஒயின் ஷாப் பேன் ஆக வாய்ப்பு இருக்கு. முதல் வழி, மணல், கிரானைட், தாது மணல் மாதிரி நேச்சுரல் ரிசோர்சஸ்ல வரும் முழு லாபமும் நேரா அரசுக்கே வரணும். ஊழல் இல்லாம சரியா மேனேஜ் பண்ணினா இதுவே டாஸ்மாக்கு பெரிய மாற்று வருமானமா மாறலாம். 2வது வழி, மது வருமானத்தை நம்பி ஓடுற ஃப்ரீ ஸ்கீம்களை குறைக்கிறது. இலவச 100 யூனிட், உரிமை தொகை மற்றும் பல. இப்படி செலவுகள் குறைஞ்சா ஒயின் ஷாப் பேன் பண்றதும் ஈஸியாக ஆகலாம். ஆனா இங்கதான் பெரிய சவால் இருக்கு. இதை எந்த அரசு செஞ்சாலும் அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு பாதிக்கலாம். இந்த ரிஸ்க் டிவிகே எடுக்குமா? முதல் ஸ்டெப்பா பள்ளி, கோவில், பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்பை மூட சிஎம் சார் அதிரடியா உத்தரவு விட்டிருக்காரு. இந்தியால குஜராத், நாகாலாந்து, மிசோரம், பீகார்னு 4 மாநிலத்துல முழுமையா ஒயின் ஷாப்பை பேன் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு சேருமா? சிஎம் விஜய் சார் அவருடைய ஆட்சியில முழுமையான மது தடையை சாத்தியப்படுத்துவாரா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும்.